மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் சமுதாய வானொலி கூட்டமைப்பு இணைந்து வழங்கும் மூத்தோருக்கு முதல் வணக்கம். மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தொடர் நிகழ்ச்சி பகுதி 2 தற்பொழுது கேட்கலாம். ஊரெல்லாம் கேட்க போறோம், கவலைகள் மாறப்போ. ஆனந்த் ரேடியோ 89.6 சமுதாய வானொலி. நம்ம ரேடியோ, இது நமக்கான ரேடியோ. வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மூத்தோருக்கு முதல் வணக்கம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சி இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் இந்திய அரசின் சமுதாய வானொலி சங்கங்கள் இணைந்து உருவாக்கி சமுதாய வானொலி மூலமாக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற சிறப்பு நிகழ்ச்சி தான் மூத்தோருக்கு முதல் வணக்கம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சி. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து தமிழக அரசின் சமூக நலத்துறையின் கீழ் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நாம பல பருவங்களை கடந்து வந்திருப்போம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா குழந்தை பருவம், பதின் பருவம், இளமை பருவம், நடுவயது பருவம் மற்றும் முதுமை பருவம் அப்படின்னு பல பருவங்களாக நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது அமைஞ்சிருக்கு. இதுல குழந்தை பருவம் அப்படிங்கிறது பிறந்தது முதல் 12 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பருவத்துல நம்மளுடைய குழந்தைகளை நாம எப்படி வளர்ப்போம் அப்படின்னா, அவங்க ஆசைப்படுறது எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கறது, ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை அவங்களுக்கு ஊட்டுறது அப்படின்ற மாதிரி ரொம்பவே செல்லமா நம்மளுடைய குழந்தைகளை நாம வளர்ப்போம். 12 வயது முடிஞ்சு 13 வயதுல அவங்களுடைய பதின் பருவம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. 22 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பதின் பருவம் அப்படின்றது கடகடன்னு ஓடக்கூடிய ஒரு பருவமாகத்தான் இருக்கும். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இந்த பதின் பருவம் அப்படிங்கிறது முடிஞ்சு 23 வயதுல அவங்க இளமை பருவத்துல என்டர் ஆயிருப்பாங்க. இந்த காலகட்டத்துல அந்த குழந்தைகளுக்கு தேவையான வாழ்க்கையை நாம செட்டில் பண்ணி தரணும் அப்படின்றத நோக்கியே நம்மளுடைய கவனம் அப்படிங்கிறது இருக்கும். அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அவங்களுக்கு நல்ல தொழில் அமையணும், திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நாம ஓட ஆரம்பிப்போம். அவங்களுடைய வாழ்க்கையில அவங்கள செட்டில் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய வயசை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வயசு அப்படிங்கிறது குறைந்தது 60 வயதாவது ஆயிருக்கும். இந்த 60 வயது அப்படிங்கிறது தான் முதுமை பருவத்தினுடைய என்ட்ரியாக பார்க்கப்படுது. 60 வயசுக்கு மேல நம்மளுடைய முதுமை பருவத்தை நாம எப்படி கடக்க போறோம் அப்படின்ற ஒரு பயத்தோடவே நம்மளுடைய முதுமை பருவத்துக்குள்ள நாம காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த முதுமை பருவத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம இன்னொருத்தவங்களுடைய துணையை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இருக்கும். பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு போய் நம்ம ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா கூட அடுத்தவர்களுடைய உதவியை நாடக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சவாலான பருவம் தான் இந்த முதுமை பருவம். இத்தகைய முதுமை பருவத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் மூத்தோருக்கு முதல் வணக்கம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய ரேடியோ குதகிரி 90.4 FMல காலை 10:30 மணிக்கு ஒளிபரப்பாகுது. இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா, அரசு திட்டங்கள் முதியவர்களுக்காக என்னென்ன செயல்பாட்டுல இருக்கு, இந்த திட்டங்கள் மூலம் நாம எப்படி பயனடைகிறது அப்படின்ற முழு விளக்கமும் இந்த நிகழ்ச்சியில சொல்லப்படுது. தவறாம நிகழ்ச்சியை கேளுங்க. மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியவர்கள் நலம் பேணுவோம், சமூக வளம் காணுவோம். ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா. ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா என்பது மூத்த குடிமக்களுக்கான உடல் உதவிகள் மற்றும் உதவி வாழ்க்கை சாதனங்களை வழங்குவதற்கான திட்டமாகும். மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து தமிழக அரசின் சமூக நலத்துறையின் கீழ் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இந்த மாதிரி உங்களுக்கான திட்டங்கள் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கேட்க வேண்டிய நிகழ்ச்சி மூத்தோருக்கு முதல் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நாம எந்த திட்டத்தை பத்தி கேட்க போறோம் அப்படின்னா, ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா அப்படின்ற இந்த திட்டத்தை பத்தி தான் கேட்க போறோம். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 60 மற்றும் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய உடல்நலை குறைவு மற்றும் உடல் ஊனங்களுக்கு தேவையான வாழ்க்கை உதவி சாதனங்களை வழங்கக்கூடிய திட்டம் தான் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா அப்படின்ற இந்த திட்டம். இந்த திட்டத்தினுடைய விளக்க உரையை நாம வெறும் உரையாக கேட்கறத விட நாடகம் வாயிலாக கேட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். நம்ம தொடர்ந்து கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். 60 வயசிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களா நீங்க அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கேட்க வேண்டிய நிகழ்ச்சி மூத்தோருக்கு முதல் வணக்கம்.
மூத்தோருக்கு முதல் வணக்கம். இது முழுமையான செயல் விளக்கம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் லக்ஷ்மி, என் கூட தாத்தா பரத் இணைஞ்சிருக்கேன். ஹே லட்சுமி, என்ன பண்ற? தாத்தா, நம்ம ரேடியோல பேச போறோம். அதுல நீங்களும் ஒரு பங்கு. லட்சுமி, ஓ அப்படியா? ஆமா தாத்தா, நாம இப்போ ரேடியோ நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நம்மளுடைய வாய்ஸ் இப்போ எல்லா ரேடியோலயுமே கேட்க போகுது. ஓ அப்படியா? தாத்தா, இது உங்களுக்கான நேரம். நான் தான் லட்சுமியோடைய தாத்தா. எங்க கிட்ட இருந்து கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். சரி, இந்த சமூக நீதி அமைச்சகத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அதிகாரம் அளிக்கிறது, இதுதான் இதனுடைய முக்கிய பங்கு. இது இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான அமைச்சகம். இதனுடைய இலக்கு பாத்தீங்கன்னா, சமூகத்துல அனைத்து பிரிவினருக்கும், குறிப்பாக பின்தங்கிய மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுடைய நலன், அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். இந்த அமைச்சகம் பாத்தீங்க அப்படின்னா சமூக சமத்துவம், நீதி, அதிகாரம் அளிக்கிறது, அது மட்டுமா பல்வேறு திட்டங்களை மக்களிடத்துல தீட்டி அதை கொண்டு போய் சேர்க்கறதும் செயல்படுத்துறதும் ஒரு முக்கிய பங்காகவும் இருக்குது. ஆமா தாத்தா, நமது பெரியவர்கள் நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய குடும்பத்தினுடைய பெருமை, நமது வீட்டினுடைய ஒரு வலுவான அடித்தளம். நீங்க சொல்றது முக்கியமான ஒரு பாயிண்ட். நமக்கு கற்றுத்தரது முக்கியமா பெரியவங்க தான். கூகுள்ல நாம எதை வேணும்னாலும் நம்ம தேடிக்கலாம். ஆனா நம்மளால கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணு நம்மளுடைய பெரியவங்களுடைய அறிவும் அவங்களுடைய அறிவுரைகளை மட்டும்தான் நம்ம கூகுள்ல தேடியே கண்டுபிடிக்கவே முடியாது. உண்மைதான் தாத்தா. ஆனா இப்ப இருக்கிற இந்த மாறி வரும் காலகட்டத்துல இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மூத்த குடிமக்கள் துரதிருஷ்டவசமாக தனித்து விடப்படுறாங்க. அவங்களுடைய இந்த கடைசி காலத்திலயுமே அவங்க தனியாகத்தான் இருக்காங்க. இதை தீர்க்கத்தான் அரசு ஒரு முக்கிய நடவடிக்கையை எடுத்திருக்கு. மூத்த குடிமக்களுடைய நல்வாழ்வுக்கான நடவடிக்கை. ஆமா, சமூக நீதி அமைச்சகம் மற்றும் அனைத்து முதியவர்களையும் உள்ளடக்கிய மற்றும் நியாயமான சமுதாயத்தை உருவாக்க அதிகாரம் அளிக்கிறதுக்காகத்தான் இது செயல்படுது. இந்த திசையில ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சியில தான் அடல் வாயோ அபியுதய் யோஜனா 2017 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் நம்மளுடைய மூத்த குடிமக்களை தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றுறதுதான் இதனுடைய ஒரு முக்கிய நோக்கமாகவும் இருக்கு. மூத்த குடிமக்களுக்கு சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பையும் இது வழங்குது. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாயிட்டு இருக்கு மூத்தோருக்கு முதல் வணக்கம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சி குறிப்பாக முதியவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் இந்திய அரசின் சமுதாய வானொலி சங்கங்கள் இணைந்து தயாரிக்கப்பட்டு நம்முடைய சமுதாய வானொலிகள்ல ஒளிபரப்பப்படுது. இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதியவர்களுக்கான தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய அரசு திட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக நீங்க எப்படி பயனடையலாம் அப்படிங்கிற முழு விளக்கத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியவர்கள் நலம் பேணுவோம், சமூக வளம் காணுவோம். ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா. ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா என்பது மூத்த குடிமக்களுக்கான உடல் உதவிகள் மற்றும் உதவி வாழ்க்கை சாதனங்களை வழங்குவதற்கான திட்டமாகும். மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து தமிழக அரசின் சமூக நலத்துறையின் கீழ் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இந்த மாதிரி உங்களுக்கான திட்டங்கள் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கேட்க வேண்டிய நிகழ்ச்சி மூத்தோருக்கு முதல் வணக்கம். சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தினால வழங்கப்படக்கூடிய நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியினுடைய உண்மை தரவுகளை நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தினுடைய கணக்குப்படி 1951 இந்தியாவில் மூத்த குடிமக்களுடைய மக்கள் தொகை சுமார் 19.8 மில்லியனாக இருந்தது. 2001 இந்த எண்ணிக்கை 70.6 மில்லியனாக அதிகரித்தது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி இது 103.8 மில்லியனை எட்டியது. 2026 ஆண்டுக்குள் நம்மளுடைய நாட்டுல மூத்த குடிமக்களுடைய எண்ணிக்கை சுமார் 173 மில்லியனாக இருக்கும் அப்படின்னு மதிப்பிடப்பட்டுள்ளது. லட்சுமி, இந்த புள்ளி விவரங்களை பார்க்கும்போது வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ச்சியா அதிகரிக்கும் அப்படிங்கறத தெளிவா நமக்கு காட்டுது. மக்கள் இப்ப நீண்ட ஆயுளோட வாழ்றதையும் பார்க்க முடியுது. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா, வயதான மக்கள் தொகையில
அதிகரிச்சிருக்கிறதையும் சுகாதாரமாக பாதுகாப்பாகவும் வாழ்றத ஒரு முன்னேற்றமாகவும் நம்ம பார்க்கலாம். சமீபத்திய ஆண்டுகளில் வசதிகள் இப்போ நிறையா இருந்தாலும் கூட நீண்ட காலம் வாழ்றத உறுதி செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான அவசியமாகவும் இருக்கு. அதில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா பாதுகாப்பான ஒரு கண்ணியமான ஒரு உற்சாகமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவங்களுக்கு நாம வழிவகை செய்யணும் இல்லையா? ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இது நிச்சயமா ஒரு பெரிய சவாலாக தான் பார்க்க போறோம். லட்சுமி, நம்மளுடைய இந்திய நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா முதியவங்களுக்கு எப்போதுமே மரியாதையும் அன்பும் இருக்கிறத நம்மளால மறுக்கவே முடியாது. குடும்பங்கள் நல்லா கவனிச்சிட்டு இருக்கிறதையும் நாம பார்க்க முடியுது. இருந்தாலும் மாறி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட்டு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மறைஞ்சு வந்துட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. மக்கள் இப்போது என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க தனி குடும்பமாக, அதாவது தனி குடும்பமாக நம்ம போய் வாழணும் அப்படிங்கிறது தான் அதிகமாக விரும்புகிறதாகவும் புள்ளி விவரங்கள் கூட சொல்லுது. இதன் காரணமாக கூட பல வயசான பெரியவங்க தனிச்சு விடுறத நம்மளால பார்க்க முடியுது. தங்களுடைய சொந்த குடும்பங்கள்னால அவங்க புறக்கணிக்கப்பட்டு தனிமையில வாழ்றத நம்மளால நிறைய இடங்கள்ல பார்க்கவும் முடியுது. இந்த நேரத்துல பல வயசானவங்க உடல் ரீதியான சவால்கள், மன உளைச்சல் மற்றும் நிதி சிக்கல்களை எதிர்கொள்றாங்க. போதுமான சமூக ஆதரவு இல்லாம அவங்க இன்னும் அதிகமான பிரச்சனைகளோட போராடுறாங்க. முதுமை ஒரு பெரிய சமூக அக்கறையாக மாறிவிட்டது அப்படிங்கிறது இப்ப தெளிவா தெரியுது. அவங்களுடைய நிதி மற்றும் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வளர்ப்பு சூழலை நாம உருவாக்குறது மிக மிக முக்கியம். அதனால நம்மளுடைய சமூகத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிற நம்மளுடைய பெரியவர்கள் மதிப்பு, மரியாதை மற்றும் நம்பிக்கையோட உணரவும் முடியும். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. இது நம்ம FM. காவலர்கள் உதவி அவசரமா தேவைப்படுதுன்னா 100, இல்ல நமக்கு மருத்துவ உதவி அவசரமா தேவைப்படுதுன்னா 108. இதே மாதிரி முதியவர்களுக்கும் அவங்களுக்கு உதவியின் ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமா, முதியவர்கள் உதவியின் நம்மளுடைய மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து தமிழ்நாடு சமூக நலத்துறையின் கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த எண் 14567. இதற்கு நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா 60 அல்லது 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான பாதுகாப்பு, தகவல் தொடர்பு, எப்படி அவங்க பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாமே டீடைலா அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா. ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா என்பது மூத்த குடிமக்களுக்கான உடல் உதவிகள் மற்றும் உதவி வாழ்க்கை சாதனங்களை வழங்குவதற்கான திட்டமாகும். மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து தமிழக அரசின் சமூக நலத்துறையின் கீழ் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இந்த மாதிரி உங்களுக்கான திட்டங்கள் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கேட்க வேண்டிய நிகழ்ச்சி மூத்தோருக்கு முதல் விளக்கம். லட்சுமி, நாம இந்த நிகழ்ச்சியில எதை பத்தி நாம கேட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? நிறைய முதியவர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் சமுதாய வானொலி சங்கம் மூலமாக தயாரிக்கப்பட்டு சமுதாய வானொலிகளில் ஒளிபரப்பாயிட்டு இருக்குது. அது மட்டுமா, ஏன் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு பண்றோம்னா, மூத்த குடிமக்களுக்கான உரிமைகளை மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்கும் நோக்கமாக இந்த நிகழ்ச்சியில ஒரு முக்கிய நோக்கமாகவும் இருக்கு. தாத்தா, சமூக அமைச்சகத்தின் கீழ் இருக்கிற திட்டத்தை நேயர்களுக்கு ஷேர் பண்ணிக்க நான் ரொம்ப விரும்புறேன். நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல்ல அட்டல் வாயோ அபியுதே யோஜனா அப்படிங்கிறது அரசாங்கத்தின் நிதி பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் சரியான ஊட்டச்சத்தை உறுதி செய்யறது தான் இதனுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கு. இந்த திட்டம் அவர்களுடைய ஒட்டுமொத்த நல்வாழ்வு மற்றும் தங்குமிடத்திலையும் கவனம் செலுத்துது. அவங்களுடைய வாழ்க்கையுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்றது, தலைமுறை இடைவெளியை குறைக்கிறது மற்றும் வயதுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குறது. இது பெரியவங்களுக்கு ஆதரவு வழங்குறத நோக்கமா கொண்டிருக்கு. தங்களுடைய குடும்பங்களால தனித்து விடப்பட்டதாகவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறதாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு அவங்க இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெற இது உதவுது. லட்சுமி, நீ சொல்றது சரியான விஷயம்தான். 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு இந்த திட்டங்களில் நிறைய திட்டங்கள் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன அப்படின்னா, மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைப்பு திட்டம் IPSR CV அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம், மூத்த குடிமக்களுக்கான மாநில செயல் திட்டம் SAP SRC, தேசிய வயோஸ்ரீ திட்டம் அல்லது ராசிய வயோஸ்ரீ திட்டம் RVY அப்படின்னு கூட சொல்றாங்க.
மூத்த குடிமக்கள் உற்பத்தி ஈடுபாட்டிற்கான வாய்ப்புகள் ஸ்கோப் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லக்கூடிய ஒரு திட்டம். அது மட்டுமா சீனியர் கேர், ஏஜிங் growth இன்ஜினும் கூட இருக்கு. இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்கு. அரசாங்கம் பல திட்டங்களை மூத்த குடிமக்களுக்காக செயல்படுத்திட்டு இருக்கு. அது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் நாம தெரிஞ்சுக்கணும். இதை தேவைப்படுறவங்க இந்த திட்டத்திலிருந்து பயனடையலாம். பெரும்பாலுமே விழிப்புணர்வு இல்லாததுனால தான் பயனாளிகளுக்கு கேப் இருக்கிறதாகவும் பார்க்கப்படுது. இதுதான் தாத்தா நம்மளுடைய முக்கிய குறிக்கோளாகவும் இருக்கு. இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமா அவங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய நலத்திட்டங்கள் பற்றிய விரிவான தகவல்களை அவங்களுக்கு வழங்குறத நோக்கமாக நாம கொண்டிருக்கோம். அவசரமா தேவைப்படுதுன்னா 100, இல்ல நமக்கு மருத்துவ உதவி அவசரமா தேவைப்படுதுன்னா 108. இதே மாதிரி முதியவர்களுக்கும் அவங்களுக்கு உதவியின் ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமா, முதியவர்கள் உதவியின் நம்மளுடைய மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து தமிழ்நாடு சமூக நலத்துறையின் கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த எண் 14567. இதற்கு நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா 60 அல்லது 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான பாதுகாப்பு, தகவல் தொடர்பு, எப்படி அவங்க பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாமே டீடைலா அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா. ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா என்பது மூத்த குடிமக்களுக்கான உடல் உதவிகள் மற்றும் உதவி வாழ்க்கை சாதனங்களை வழங்குவதற்கான திட்டமாகும். மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து தமிழக அரசின் சமூக நலத்துறையின் கீழ் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இந்த மாதிரி உங்களுக்கான திட்டங்கள் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கேட்க வேண்டிய நிகழ்ச்சி மூத்தோருக்கு முதல் வணக்கம். லட்சுமி, இன்னைக்கு நாம முக்கியமா ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனாவை பத்தி நாம பேச போறோம். குறிப்பா இந்த திட்டத்துல நம்ம வயசாச்சு அப்படின்னாலே முக்கியமா பார்வை கொஞ்சம் குறைபாடாகும், காது கேட்கறது கொஞ்சம் கம்மியாகும், நடக்கிறதுல பிரச்சனை ஆகும். முக்கியமா இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டம் ஏப்ரல் 1, 2017 அன்னைக்கு தொடங்கப்பட்டுச்சு. இது முக்கியமா மூத்த குடிமக்களுக்கு உதவிகள் செய்யும் விதமாக இந்த திட்டத்தினுடைய ஒரு நோக்கமாகவும் இருக்கு. இது முக்கியமா பொருளாதாரத்துல பின்தங்கிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் விதமாக இந்த திட்டம் அமைஞ்சிருக்கு. ஆமா தாத்தா, இந்த திட்டத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை நாம நேயர்களுக்கு சொல்லணும். வயசாக ஆக எல்லாமே கஷ்டமா தான் இருக்கு. ஐயோ தாத்தா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? வீடு பூரா உங்களை நான் தேடிட்டேன். ஏன் இவ்ளோ சோகமா உட்கார்ந்துருக்கீங்க? அடையாமா, எனக்கு நடக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல தனியா கூட என்னால எங்கேயும் போக முடியல. கவலைப்படாதீங்க தாத்தா, நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணலாம், எல்லாம் சரியாயிடும். ஹலோ நரேஷ் தாத்தா, நான் ரீனா, சமூக சுகாதார பணியாளர். எப்படி இருக்கீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் ரீனா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்க சீமா. என்ன காலையிலேயே தாத்தா கூட வாக்கிங் போயிட்டு இருக்கியா? தாத்தாவை காணோன்னு சொல்லி எல்லா பக்கமும் தேடிட்டு கடைசியில பார்த்தா தாத்தா இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அதுவும் ரொம்பவே சோகமா உட்கார்ந்து இருக்கிறாரு. அதுதான் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட சொன்னாரு ஆண்டி. நரேஷ் தாத்தா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிறீங்க? முதியோர்களுக்கான அரசு பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கு. அது மூலமா நீங்க ஒரு சிறப்பான வாழ்க்கைய வாழ முடியும். வயோஸ்ரீ யோஜனா பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது வயோஸ்ரீ யோஜனாவா? அப்படின்னா என்ன? இந்த திட்டம் பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு வாக்கிங் ஸ்டிக், இல்ல காது கேட்காதவங்களுக்கு ஹியரிங் ஹெட்ஸ், கண்ணாடி, இந்த மாதிரியான உதவி சாதனங்களை மற்றும் சேவைகளை வழங்குது. இது மட்டும் இல்லாம இன்னும் பல இருக்கு. ஐ, சூப்பரான திட்டமா இருக்கே. இந்த திட்டத்தின் மூலமா தாத்தா உங்களால மீண்டும் எழுந்து நடக்க முடியும். ஓ அப்படியா? அப்ப நான் அதுக்கு இப்ப என்ன செய்யணும்? இதுக்காக நீங்க ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். இந்த திட்டத்தின் கீழே BPL பிரிவை சேர்ந்த மற்றும் மாத வருமானம் 15,000க்கும் குறைவாக இருக்கிற மூத்த குடிமக்களுக்கு உதவி வாழ்க்கை சாதனங்களை வழங்குறாங்க. மேலும் தகவல்களுக்கு 14567 என்ற முதியோர் உதவி எண்ணையும் அழைக்கலாம். ஃபார்மா? அப்படின்னா அதுல பேப்பர் ஒர்க் நிறைய இருக்குமேமா? இதுல அதிகம்லாம் இல்ல. உங்களுடைய ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு மற்றும் வருமான சான்றிதழை நீங்க வழங்கணும். அதை நீங்க சம்பந்தப்பட்ட அதிகாரி கிட்ட இருந்து கூட வாங்கிக்கலாம். அடடே, அப்படியா? அப்படின்னா நான் கண்டிப்பா அப்ளை பண்றேன். ஆஹா தாத்தா, இந்த திட்டம் உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த சிரமமும் இல்லாம என் கூட பழைய மாதிரியே எந்திரிச்சு நடக்க போறீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா.
ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா என்பது மூத்த குடிமக்களுக்கான உடல் உதவிகள் மற்றும் உதவி வாழ்க்கை சாதனங்களை வழங்குவதற்கான திட்டமாகும். இது மத்திய அரசின் முழுமையான நிதி உதவியுடன் செயல்படக்கூடிய ஒரு மத்திய அரசு துறை திட்டமாகும். இந்த மாதிரி உங்களுக்கான திட்டங்கள் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கேட்க வேண்டிய நிகழ்ச்சி மூத்தோருக்கு முதல் வணக்கம். காவலர்கள் உதவி அவசரமா தேவைப்படுதுன்னா 100, இல்ல நமக்கு மருத்துவ உதவி அவசரமா தேவைப்படுதுன்னா 108. இதே மாதிரி முதியவர்களுக்கும் அவங்களுக்கு உதவி எண் ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமா, முதியவர்கள் உதவி எண் நம்மளுடைய மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து தமிழ்நாடு சமூக நலத்துறையின் கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த எண் 14567. இதற்கு நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா 60 அல்லது 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான பாதுகாப்பு, தகவல் தொடர்பு, எப்படி அவங்க பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாமே டீட்டெயிலா அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியானது மூத்தவர்களுடைய மனசுல ஒரு தன்னம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில நாம கேட்டுட்டு இருந்தது எந்த திட்டத்தை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை பத்தி தான். அழகான காலை வேளையில் கண் விழிக்கும் முன்னே நம்ம எஃப்எம் சத்தம் கேட்குமே, ஸ்வீட்டான பாடல் கேட்க ஊரெல்லாம் ஸ்ட்ரெஸ் குறைய நம்ம வைபே நான் ஸ்டாப்பா இருக்குமே. ஊரெல்லாம் கேட்க போறோம், கவலைகள் மாறப்போ. ஆனந்த் ரேடியோ 89.6 சமுதாய வானொலி. நம்ம ரேடியோ, இது நமக்கான ரேடியோ. இந்த திட்டத்தினுடைய மேலும் பல விவரங்களை தொடர்ந்து கேட்கலாம். எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா திட்டத்தில் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட சாதனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 20க்கும் மேற்பட்ட முகாம்கள் அமைக்கப்பட்டு மொத்தமா 5,74,558 பயனாளிகள் பயனடைஞ்சிருக்கிறதாகவும் புள்ளி விவரங்கள் சொல்லுது. நேயர்களே, வயோஸ்ரீ யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை விளக்குற ஒரு அருமையான நாடகத்தை நீங்க இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த முக்கியமான திட்டத்தை பத்தி மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா வணக்கம், உங்க பேருங்கய்யா? கோபால்சாமி. நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல இருந்து 60 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்காக நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்துறாங்க. இந்த மாதிரியான திட்டங்கள் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா? ஒன்றும் தெரியாதுங்க. இல்லைன்னா வேற ஏதாவது திட்டங்கள் இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருக்கீங்களா, இல்ல கேள்வியாவது பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை, வாங்கினது இல்லை. வணக்கம். வணக்கம். உங்க பேரு? ஆறுமுகம் கே. எக்ஸ் ஆர்மி. உங்களுக்கு இந்த முதியோர்களுக்கான பென்ஷன் இருக்கு, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பென்ஷன் தராங்க, அவங்களுக்கான உதவித்தொகை எல்லாம் தராங்க, இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? ஒன்றும் தெரியாது. நான் ஆர்மி பென்ஷன் மாத்திரம் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஆர்மி பென்ஷன் மட்டும் வாங்கிட்டு இருக்கீங்க. குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனான்னு சொல்லிட்டு, அதாவது முதியவர்களுக்கு வந்து காது கேட்காது, நடக்க முடியாதுன்னா அவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக்கு, வீல் சேரு, காது கேட்காததுக்கு மிஷின், கண்ணாடி, இந்த மாதிரி எல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து அப்ளை பண்ணா கிடைக்கும். அந்த மாதிரி திட்டங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? இது மாதிரி தெரிஞ்சுக்கணும், இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க யாருக்காவது சொல்லணும் அப்படின்னா 14567 இந்த நம்பர் இருக்கு. இது வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி. இதுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா எல்லா டீடைலுமே சொல்லுவாங்க. அவங்க பேருங்க அட்டல் வய விதை யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஸ்கீமு. ஸோ இந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு யாராவது நான் இது வரைக்கும் கேள்விப்படலாம், இப்போதான் கேள்விப்படுறேன். அதனால அதை பற்றி டீட்டெயில் தெரியல. இவ்வளோ நேரம் நம்ம கேட்டது பொதுமக்களுடைய பார்வை. ஆனால் பெரியவங்க அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நாம அதை கேட்கணும் இல்லையா? வாங்க, பெரியவங்க கிட்ட இந்த திட்டத்தை பற்றி எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு அப்படிங்கிறத நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்க்கா, உங்கள் பேர் சொல்லுங்கக்கா. வனிதா. நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா? சரிங்கக்கா, இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம புதுசாக வயோஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குங்கக்கா. அதை பற்றி நீங்கள் ஒரு ஸ்கீம் இருக்குது, அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரிஞ்சவங்களுக்குலாம் ஸ்கீம் இருக்குங்க. அவங்க கண்ணாடி, ஸ்டிக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். வணக்கம்க்கா, உங்கள் பேருன்னு சொல்லுங்கக்கா. என் பேர் ஞானமணி. சரிங்கக்கா, நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
வேலைக்கெல்லாம் போகிறதில்ல, ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா? சரிங்கக்கா, இப்போ கவர்மெண்ட்டில் வந்துட்டு வயோஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குங்கக்கா, அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது தெரியுங்களா? அதான் சின்ன சின்ன விஷயம் கேள்விப்பட்டேன். கண் குறைபாடு, பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி கொடுக்கறது, நடக்க முடியாதவங்களுக்கு அந்த வீல் சேரு, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன 60 வயசுக்கு மேலானவங்களுக்கு சின்ன சின்ன உதவி செய்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன். வணக்கம்க்கா, உங்கள் பேர் சொல்லுங்கக்கா. என் பேர் ஜூலியட். ஜூலியட்டுங்களா? சரி, நீங்கள் என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்கக்கா? கூலி வேலை. கூலி வேலை பார்க்குறீங்களா? சரிங்கக்கா, இப்போ கவர்மெண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வயோஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குங்கக்கா, அதை பற்றி உங்களுக்கு தெரியுங்களா? அவங்கக்கிட்ட கண்ணு தெரியாதவங்களுக்கு, காது கேட்காதவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி. சரிங்கக்கா, ரொம்ப தேங்க்ஸுங்கக்கா. வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. ஆரம்பங்க. அண்ணா, நீங்கள் என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க? நான் தடிமரத்துக்கு போகிறேங்க. சரிங்கண்ணா, இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் வந்துட்டுங்கண்ணா வயோஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குங்கண்ணா, அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுங்களா? ஆமாங்க, நான் வந்து அந்த திட்டத்தை வந்து கேள்விப்பட்டிருக்கேங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு தடவை வந்துட்டு ஆண்டிஸ்க்கு போனேன். அங்கே வந்துட்டு கண் முகாம் வந்துட்டு நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ என் கண்ணில் வந்து கொஞ்சம் குறைபாடு இருக்குது, கொஞ்சம் கண்ணாடி போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த கண்ணாடியெலாம் வாங்குற அளவுக்கு என்கிட்டலாம் காசு இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே வயோஸ்ரீ, அந்த ஏதோ வயோஸ்ரீயா என்னமோ சொன்னாங்க. அந்த திட்டத்தை பற்றி, அந்த திட்டத்தில் வந்துட்டு கண்ணாடி தருவோன்னா வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரி, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால எனக்கு அந்த திட்டம் தெரியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேயர்கள் அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க இல்லையா? அவங்களுடைய குரல் வாயிலாகவும் நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா? இந்த நிகழ்ச்சியை நாம் முடிக்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. மூத்த குடிமக்களுக்கான திட்டத்தை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 145667 அப்படிங்கிற அழைப்புக்கும் நீங்கள் அழைச்சு நீங்கள் இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாம் பார்த்தோன்னா 145667 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு நேரடியாக அழைச்சு, அந்த அழைச்சதில் நம்மளுடைய மத்திய மற்றும் மாநில அரசுங்கள்லேருந்து என்ன மாதிரியான உதவிகள் திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத, முக்கியமாக மூத்த குடிமக்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு அழைச்சா கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம அழைச்சி அந்த காலில் நம்ம பேசினதை நம்ம கேட்கணும் இல்லையா? நம்ம கேட்கலாமா? சார், நம்மளோட ஹெல்ப்லைன் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு இணைந்து நடத்துகிற ஹெல்ப்லைன் தமிழ்நாட்டில் சமூக நலத்துறை கீழே வந்து இயங்கிட்டு இருக்கு சார். இந்த உதவின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் செயல்படும். வாரத்தில் 7 நாட்களுமே செயல்பட்டு இருக்கு. 60 வயசுலேருந்து 60 வயசு மேலே உள்ளவங்களுக்காக இயங்கிட்டு இருக்குங்க. நம்ம முதியோருக்காக ஒரு 4 வகையான உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் முதலாவது உதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பான உதவிகள். முதியோர் இல்லங்கள், பகல் நேர பராமரிப்பு மையங்கள், பராமரிப்பாளர்கள், முதியோர் உபயோகப்படுத்தும் உபகரணங்கள், இதுக்கான தகவல் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இரண்டாவது சேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதல். இப்போ ஒரு முதியோருக்கு சொத்து ரீதியாவோ உயிர் ரீதியாவோ ஏதாவது சட்டம் சார்ந்த வழிகாட்டுதல் தேவைப்படுது அப்படின்னா நம்ம கிட்ட சட்ட ஆலோசகர் இருக்காங்க, அவங்க அதுக்கான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. அடுத்து முதியோர் உதவித்தொகை இருக்கு பாத்தீங்களா, அது விண்ணப்பிக்க என்னென்ன தகுதிகள் இருக்கணும், அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, அது எப்படி போய் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற வழிகாட்டுதல் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து பராமரிப்பு சட்டம் 2007 சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின் கீழே பசங்க பிள்ளைங்க பெற்றோர்களை பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி பார்த்துக்காத பட்சத்துல நம்ம RDO ஆஃபீஸ்ல பெட்டிஷன் கொடுக்கலாம். அதுக்கான வழிகாட்டுதலுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார். மூன்றாவது சேவை என்னன்னு பாத்தீங்கன்னா மனநல ஆலோசனை. இப்போ ஒரு முதியோர் வந்து வீட்டுல ரொம்ப தனிமையா இருக்காங்க, மனக்கவலையா இருக்காங்க, மன சோர்வா இருக்காங்க, இறப்பு கொடுத்தின பயம் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு யாராச்சும் நமக்கு கால் பண்றாங்கன்னா அவங்களுக்கான கவுன்சிலிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், எமோஷனல் சப்போர்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நான்காவது சேவை என்னன்னு பாத்தீங்கன்னா கள அளவிலான ஆதரவு, ஃபீல்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆதரவற்ற முதியவர் வந்து ரோட் சைடு, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப், பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யாராச்சும் கால் பண்றாங்கன்னா சமூக நலத்துறை உதவியோட அவங்கள மீட்டு நம்ம முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு இருக்கோம். இல்லை உங்களுக்கு குடும்பங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட வீட்டு முகவரியை கண்டுபிடிச்சு குடும்பத்தோட ஒன்று சேர்த்துட்டு இருக்கோம். கடைசியா வந்துட்டு இப்போ ஒரு முதியோர் வந்துட்டு அவங்களோட பசங்களோ பிள்ளைங்களோ வந்துட்டு வீட்டுல அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, தகாத வார்த்தைகளால பேசுறாங்க, வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க, சொத்து ரீதியா துன்புறுத்துறாங்க, செக்ஷுவலா அபியூஸ் பண்றாங்க, ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கால் பண்றாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சார். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 வகையான உதவிகள் தான் நம்ம முதியோருக்காக பண்ணிட்டு இருக்கோம்.
இது இல்லாமல் வேறு ஏதாவது உதவி தகவல் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க, இல்லை ரிட்டைர்மெண்ட் சம்மந்தமாக இந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்குறாங்கன்னா அதுக்கு எங்கே போய் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம ரிட்டைர்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ரிட்டைர்மெண்ட் பென்ஷன் பார்க்கறதுல நம்ம வந்து அந்த முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாய் உதவித்தொகை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கான வழிகாட்டுதல் மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டைப் ஆஃப் சர்வீஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய மூத்தவர்கள் வந்து 1, 4, 5, 6, 7க்கு அழைக்கும் போது சரியான இணைப்பு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவலும் கிடைக்குது. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம்? அது ஏதோ நெட்வொர்க்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே அந்த மாதிரியான காரணங்களால கூட இருக்கலாம் சார். ஸோ வந்துட்டு அது இல்லாமல் ஆஃப்டர் 8, அதாவது நைட் 8 மணிக்கு அப்புறம் கால் பண்ணுறாங்க, இல்லை காலையில் 8 மணிக்கு முன்னாடி கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு லைன் கிடைக்காம இருக்கும். ஆனால் அந்த மாதிரி யாராவது கால் பண்ணியிருக்காங்க, காலையில் 8 மணிக்கு முன்னாடி நைட் 8 மணிக்கு அப்புறம் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவோம் சார். ஓகே மேம், மிக்க நன்றி மேம். அந்த மாதிரியுமே கால் பண்ணி பேசுவோம். ஓகே, மிக்க நன்றி மேம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம கிளம்புறதுக்கு முன்னாடி நம் பெரியவங்க நமக்கு நிழல் தரும் மரங்களை போன்றவங்க அப்படிங்கறத உங்களுக்கு நினைவூட்டுறோம். நம் பெரியவர்களோட இருக்கிறது போதுமானது. ஏன் அப்படின்னா அவர்களோட நாம இருக்கும்போது நம்ம பாதுகாப்பாக உணர வைக்குது. நாம் பெரியவர்களோட நேரத்தை செலவிட கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்க. ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் கூகுள்ல இருந்து கண்டுபிடிக்க முடியாது. நிகழ்ச்சியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், எயிட் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியானது இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் இந்திய அரசின் சமுதாய வானொலி சங்கங்கள் இணைந்து சமுதாய வானொலி வாயிலாக உங்களுக்கு வழங்கியது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து தமிழக அரசின் சமூக நலத்துறையின் கீழ் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இப்ப நாங்க எல்லாருமே ஒன்னா உங்ககிட்ட இருந்து கிளம்ப வேண்டிய நேரமும் எங்களுக்கு வந்துருச்சு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே அனுஷா, ஆர்ஜே ஸ்னேகா மற்றும் ஆர்ஜே மாணிக்கம். மூத்தோர்கள் நலம் பேணுவோம், சமூக வளம் காணுவோம். அழகான காலை வேளையில் கண் விழிக்கும் முன்னே நம்ம எஃப்எம் சத்தம் கேட்குமே, ஸ்வீட்டான பாடல் கேட்க ஊரெல்லாம் ஸ்ட்ரெஸ் குறைய நம்ம வைபே நான் ஸ்டாப்பா இருக்குமே. ஆனந்த் ரேடியோ 89.6 சமுதாய வானொலி. நம்ம ரேடியோ, இது நமக்கான ரேடியோ. இதுவரை மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் சமுதாய வானொலி கூட்டமைப்பு இணைந்து வழங்கும் மூத்தோருக்கு முதல் வணக்கம், மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தொடர் நிகழ்ச்சி பகுதி 2 கேட்டீர்கள்.